Oh, Israel. இஸ்ரவேலே, Something terrible plan is against you. உனக்கு விரோதமாக ஏதோ ஒரு திட்டம், பயங்கரமான ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. But don't forget that the Lord is walking in the midst of you. ஆனால் ஆண்டவர் உன் மத்தியிலே நடக்கிறார் என்றதை ஒருபோதும் நீ மறவாதே. You, Israel, இஸ்ரவேலே, the ones who are against you, உனக்கு விரோதமாக ஒரு காலத்திலே நின்றவர்கள், no. The ones who are against you, உனக்கு விரோதமாக இருப்பவர்கள் shall come and fall at your feet. உன் காலின் கீழே வந்து விடுவார்கள். Because they will see the tremendous power of God. ஏனென்றால் ஆண்டவர் பராக்கிரமாக உன் மத்தியிலே இருக்கிறதை அவர்கள் கண்டு, the eyes of the people who are against you shall see the power of God moving in the midst of you. உனக்கு விரோதமாக கிரியை செய்யலாம் என்று நினைத்தவர்களுடைய கண்களினால் ஆண்டவர் உன் மத்தியிலே எப்படி பராக்கிரமமாக கிரியை செய்கிறார் என்பதை கண்டு உன் காலிலே வந்து விழுவார்கள். And they say that let us wage war against Israel. இஸ்ரவேலுக்கு விரோதமாக நாம் யுத்தம் ஆரம்பிக்கலாம் என்று நினைப்பார்கள். We will wage a war against Israel. அவர்களுக்கு விரோதமாக ஒரு போர் தொடக்கலாம் என்று நினைப்பார்கள். Oh, how can you think like that? ஆனால் எப்படி நீ அப்படி நினைக்க முடியும்? How can you think like that? நீ எப்படி அப்படி நினைக்க முடியும்? How can you say like that? எப்படி நீ அப்படி சொல்ல முடியும்? Do you know I am the Lord of Israel? இஸ்ரவேலின் தேவன் நான் என்று நீ அறியவில்லையா? I am the one. நானே தேவன். The only one. ஒரே தேவன். Who created humans and everything in this world. உன்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையுமே சிருஷ்டித்த அந்த ஒரே தேவன் நான் தான். Will be able to stand before me. எனக்கு விரோதமாக ஒருவரும் நிற்க முடியாது. None can be alive when you see the power of the consuming fire from God. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த நிர்மூலமாக்குகிற அக்கினியை கண்டு ஒருவரும் உயிர் வாழ முடியாது. The world is full of false prophecy. இந்த உலகம் முழுவதுமே கள்ள தீர்க்க தரிசனத்தினால் நிரம்பி இருக்கிறது. But there are mere people who say the original prophecy from the Lord. ஆனால் ரொம்ப கொஞ்ச பேர் தான் மெய்யான தீர்க்க தரிசனம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரை கொண்டு உரைக்கிற ஜனங்கள். அவர்கள் ஆவிக்குள்ளே பேசுகிறவர்கள். Hallelujah.